போக்கிமான் ஹரைசன்ஸ் என்ன ப்ரோ இது? யார் யாரெல்லாமோ வராங்க. இது ஆஷோட உலகத்தில் தான் நடக்கா? ஆஷ் வருவாரா? ஏன் ஆஷை காட்ட மாட்டுக்காங்க? ஆஷோட யூனிவர்சல்குள்ளே தான் இந்த போக்கிமான் ஹரைசன்ஸ் நடக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். எஸ், ஏன் போக்கிமான் ஹரைசன்ஸில் நம்ம ஆஷ் வரல? ஆஷ் வந்தார் அப்படின்னா போக்கிமான் ஹரைசன்ஸில் இஃப் சப்போஸ் ஆஷ் இஸ் கம், அவர் ஒரு வளர்ந்த ஆஷாக தான் வருவார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஆதாரத்தோட. இது ஆஷோட உலகத்தில் தான் நடக்கு அப்படிங்கிறதையும் என்னால் நிரூபிக்க முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஒட்டி நீங்கள் ஆஷை மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த போக்கிமான் ஹரைசன்ஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆஷ் எப்படி வளர்ந்த ஆஷாக வருவாருன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராய் வந்து கேலோஸ் ரீஜனுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போக்கிமான் ஹரைசன்ஸுடைய 3வது சீசனில் அந்த மெயின் கேரக்டர்ஸான அந்த லீக்கோ, ராய், டாட் அப்படிலாம் வளர்ந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. எஸ், இப்போ இது ஆஷோட உலகத்தில் தான் நடக்குது அப்படின்னா இந்த மெயின் கேரக்டர்ஸ்லாம் வளர்ந்துட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆஷ் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அப்போ அவரும் வளர்ந்துருப்பார். ஓகேங்களா? இதுதான் முதல் தியரி. எஸ், ராய் எப்படி கேலோஸ் ரீஜனுக்கு போனார், அந்த கேலோஸ் ரீஜனில் என்னெல்லாம் காட்டினாங்க, போக்கிமான் லெஜெண்ட்ஸியக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இன்னொன்று, நம்ம ஃப்ரெடி வந்து நம்ம ஸ்டீவ் ஸ்டோனை ஹோயன் ரீஜனில் போய் மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ரெடி வந்து நரேட் பண்ணுவார். இவர் அந்த நரேஷனில் ஒரு கதாபாத்திரமாக வருவார். அந்த சீன் வந்து ஸ்டீவ் ஸ்டோனையோடைய குரல் வந்திருக்காது, இங்கிலீஷ். அதில் நம்ம ஸ்டீவ் ஸ்டோனை ஆஷ் கூட போட்டி போடும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எஸ், இது ஒரு 50% நமக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது ஆஷோட யூனிவர்ஸில் தான் நடக்குது அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவர் ஸ்டீவ் ஸ்டோன் வந்து ஒரு கேம் கேரக்டர், அவரை வந்து போக்கிமான் ஹரைசன்ஸில் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம ஆஷ் கூட பேட்டில் பண்ணும்போது ஸ்டீவ் ஸ்டோன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி காட்டுறாங்க? வேறு மாதிரி காட்டியிருக்கலாம், கேமில் உள்ள மாதிரி காட்டியிருக்கலாம் ஸ்டீவ் ஸ்டோனை. அது ஏன் நம்ம ஆஷ் கூட பேட்டில் பண்ணும்போது இருக்கிற அதே ட்ரெஸ்ஸிங் சென்ஸு தான் வளர்ந்த ஆஷாக இது ஆஷோட உலகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு 2 ஆதாரத்தை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இன்னொன்று, நான் ஒரு போக்கிமான் ஹரைசன்ஸை திரும்பியும் பார்த்தேன். ஓகேங்களா? அதில் முதல் எபிசோடில் ஒரு பிஜிஆர்ட்டோட கூட்டம் வந்திருக்கும் நம்ம லீக்கோடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி. அது ஏன் நம்ம ஆஷோட பிஜிஆர்ட்டாக இருக்கக்கூடாது? போக்கிமான் ஹரைசன்ஸில் நம்ம ஆஷை பார்த்து அவரை காப்பாற்றி டீம் ராக்கெட் கிட்டேருந்து காப்பாற்றி விடைபெற்று பறந்து போயிருக்கோம். அதுவும் கேண்டர் ரீஜன் தான். லீக்கோ பாலியா ரீஜனுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறும்போது ஒரு பிஜிஆராக காட்டியிருப்பாங்க. அதுவும் கேலஸ் ரீஜன் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.